நண்பர் ஒருவர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எல்ஜி பிசிபியில் 110 பிசிபியில் ஆப்டோ கப்ளர் இல்லை எஸ்எம்பிஎஸ் செக்ஷனில். பேக் சைடு பார்த்தாலும் எஸ்எம்பிஎஸ் ஆப்டோ கப்ளர் கிடையாது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதோட சர்க்கியூட்டை வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இது என்னன்னாக்கா, இன்பில்டாகவே ஒரு மாஸ்ஃபெட்டு, பிடபிள்யூஎம் ஐசி, ஃபீட்பேக் ஐசி எல்லாமே இந்த ஒரு ஐசிக்குள்ளே பிடபிள்யூஎம் ஐசிக்குள்ளே வந்துடும். இது எப்படி வோல்டேஜை சென்ஸ் பண்ணணுனாக்கா, இங்கே R2 ரெசிஸ்டர், R1 ரெசிஸ்டர் ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, விசிசி கெப்பாசிட்டரில் இருந்து வோல்டேஜ் டிவைடர் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. ஃபீட்பேக் கொடுத்தோடனே எப்போலாம் வோல்டேஜ் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணுதோ ஐசி, விசிசி வழியாக சப்ளை வந்து ஆசிலேட்டர் வைண்டிங் வந்து ட்ரைவ் பண்ண சொல்ல அவுட்புட் கரெக்டாக வந்துடும். சேம் கான்செப்ட் தான் ரெஃப்ரிஜிரேட்டர் பிசிபிலையும் வருது. சிங்கிள் டோரில் ஆப்டோ கப்ளர் செக்ஷன் கிடையாது, எல்லாமே இன்பில்ட் ஐசியாக வந்துடும். இது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கம்பெனியோட காஸ்ட் கட்டிங்காக தான். அதிக ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இருக்காது இந்த சின்ன சின்ன போர்டெலாம், அதனால் அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டு இன்பில்டாகவே கொடுத்துருவாங்க.